வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ராகி மாவை யூஸ் பண்ணி இனிப்பு அடை செய்ய போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நாம இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடையை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துலேயே நல்லாவே வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எந்த கப்பால் நம்ம ராகி மாவை எடுக்கிறோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அவளையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அவள் நல்லா ரோஸ்டாகி வந்துருச்சு. அவளோட கலரெல்லாம் மாறி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்ச பிறகு இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பொடி பண்ண அவளை ராகி மாவு கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் ராகி அடை செய்கிறப்ப அவலை சேர்க்காமல் ராகி மாவை மட்டும் கூட யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நம்ம அவலை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து இதையும் நெய்யில் நம்ம வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி நெய்யில் வதக்கிக்கிறேன். நல்லா தேங்காயோட கலரெல்லாம் கொஞ்சம் மாறி வந்த பிறகு இதை எடுத்துகிட்டு நம்ம ராகி மாவு கூட கலந்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி பொன்னிறமாக வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை வாசத்துக்காக நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த அடை பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் தலை இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன அடைகளாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக உங்களுக்கு தோசைக்கல்லே தட்ட முடிஞ்சால் தட்டிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி நம்ம வாழை இலையில் தட்டி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ராகி அடையை தட்டி ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் நம்ம தோசைக்கல்லை வச்சு நல்லா காஞ்ச பிறகு இந்த தட்டி வச்சு நம்ம அடைகளை டைரெக்டாக நம்ம அப்படியே இலை கூடவே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம குப்பரை கவுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த இலையை அதுலேருந்து பிரித்து எடுத்துருவோம். இலையை நம்ம மெதுவாக எடுத்துட்டு கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு நம்ம நல்லா 2 பக்கமும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் நெய் சேர்க்குறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய்யை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம அதிகமாகவே நெய்யை சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ராகி அடை நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ராகி அடையை நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.